மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. வியாபாரத்தில் லாபம் ஏற்பட, தொழில் செய்யும் இடத்தில் லாபம் அதிகரிக்க, வியாபாரம் அதிகரிக்க செய்ய வேண்டிய சிறு குறிப்புகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் கடையை நன்றாக சுத்தமாக கூட்டிவிட வேண்டும். எந்த ஒரு தேவையில்லாத பொருட்களை கடைகளிலோ உங்கள் வியாபார இடத்திலோ வைக்கக்கூடாது. சுத்தமாக கூட்டி முடித்ததுக்கப்புறம் விளக்கெல்லாம் பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கணும். முதல்ல தெய்வத்துக்கு பூ போடுங்க. உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு பூ போடுங்க. பூ போட்டுட்டு உங்கள் விளக்கில் நல்லபடியாக ஒரு நல்லெண்ணெயோ இல்லை விளக்கெண்ணையோ போட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கடைக்குன்னு ஒரு தனியாக ஒரு பித்தளை சொம்பு ஒன்று வாங்கிக்கிங்க. அந்த சொம்பில் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், இதை நல்லா பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி போட்டுக்குங்க. கட்டியாக போடாதீங்க. போட்டு நல்லா கூட்டி விட்டுட்டு வாசத்தொளிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த கஸ்தூரி மஞ்சளும் கற்பூரம் பச்சை கற்பூரமும் கலந்த நீரை நல்லா தெளித்து விட்டு கடை உள்ள நல்லா தெளிங்க. முடிந்தால் மாவிலையில் தெளிக்கவும், இல்லைன்னா கையில் தெளித்தா போதுமானது. நல்லா தெளித்து முடித்ததுக்கப்புறம் அருமையான வாசமுடைய ஒரு பத்தியை ஏற்றுங்க. அதுக்கப்புறம் விளக்கை ஏற்றுங்க. நல்லபடியாக சாம்பிராணி போடுங்க. இது ஒரு அடிப்படையான நடைமுறை ஒரு தொழில் ஸ்தாபனத்துக்கு. அதுக்கப்புறம் வியாபாரத்தில் லாபம் ஏற்பட உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வழிபட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம் லக்ஷோ லக்ஷ பிரதோ லக்ஷயோ லயஸ்தோ லட்டுக பிரிய லாசிய பிரிய லாசிய பதோ லாபக்ருல்லோக விஸ்ருத. அதாவது லக்ஷோ லக்ஷப்ரதோ லக்ஷயோ லயஸ்தோ லட்டுக பிரிய லாசிய பிரிய லாசிய பதோ லாபக்ருல்லோக விஸ்ருத. இந்த மந்திரத்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை நீங்கள் 3 முறை இந்த மந்திரத்தை உங்கள் வியாபாரம் செய்யும் இடத்துல இந்த மந்திரத்தை நல்லா மனதார வேண்டிட்டு வியாபாரம் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் ஒரு தலவாழையில் வாங்கி ஒரு பொரி, அவல், பொட்டுக்கடலை, நிலக்கடலை, கரும்பு சக்கரை, வெத்தலை பாக்கு, மஞ்சளில் பிள்ளையார் இல்லைன்னா சந்தனத்தில் பிள்ளையார், இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நைட்டு 8 to 9 இந்த டைமுக்கு நீங்கள் ஒரு அழகான தலவாழைகளை போட்டு அதில் வெத்தலை மேலே நல்ல சந்தனத்தில் பிள்ளையார் இல்லைன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைங்க. ஒரு பொரி, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அவல், கரும்பு சக்கரை, முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் சுண்டல் செய்யலாம், பொங்கல் செய்யலாம். முடிந்தால் இதை செய்யணும்னு இது இல்லை, செஞ்சால் நல்லது. சரிங்களா? இதை பண்ணி அடுத்து 2 வாழைப்பழம், ஒரு தேங்காயை வச்சு மனதார நல்லபடியாக வெள்ளிக்கிழமை நைட்டு சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சி நல்லபடியாக சாமி கும்பிட்டு உங்கள் கடையில் உள்ள தொழிலாளர்கள் ஸ்டாஃபுகளுக்கு இந்த பொரியும் கடலையும் வாழைப்பழமும் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக மனதார சாமி கும்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வியாபாரம் பெருகும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொழில் நடந்து இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு தொழில் நடக்குதுன்னா அதுலேருந்து ஒரு சிறு ரூபாயை ஒரு உண்டியலில் போட்டு வைப்பாங்க. இந்த உண்டியலில் போட்டு வச்சுட்டு அவங்க ஜாதகத்துக்கு, அவங்களோட கட்டங்களுக்கு, அவங்களோட தொழில் தேவதைகளுக்கு எந்த தெய்வம் கரெக்டாக வருதோ அந்த தெய்வத்துக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில் பண்ணி அன்னதானம் கொடுங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இதை பண்ண உங்களுக்கு பணம் பெருகி கொண்டே இருக்கும். சரிங்களா? ஒரு சில ஜாதகங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம், ஒரு சில ஜாதகங்களுக்கு நீர் தானம் பண்ணலாம், ஒரு சில ஜாதகங்களுக்கு வஸ்திரம் தானம் பண்ணலாம்.
அது என்ன ஜாதகம்னா பார்த்து சொல்ல முடியுங்க. ஆனால் ஒவ்வொரு தொழிலையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் தொழில் வந்து நல்லபடியாக அமோகமாக நடக்கும். சரிங்களா? ரெண்டாவது, தொழில் செய்கிற இடத்துல வந்து அதாவது எதிர்மறையான வார்த்தைகள் பேசக்கூடாதுங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு தொழில் செய்கிற இடத்துலையும் மணி வச்சுக்கொள்ளுங்கள். அந்த மணியை நீங்கள் அடிக்க உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை வார்த்தைகள் போகும். நிறைய பேர் இப்போ சாண்டிங் மிஷின் பாடுறாங்க, ஒரு சின்ன மியூசிக்கை வந்து பின்னாடி இயக்குறாங்க, ஒரு இது பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்ல அற்புதமான விஷயந்தான். இந்த இதை நிறையா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய தொழில் நல்லபடியாக மாறும். இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். உங்களுடைய வியாபாரம் அமோகமாக லாபம் அடைக்கும். நன்றி, வணக்கம்.